अब की बार ट्रंप सरकार, माय फ्रेंड, अ फ्रेंड ऑफ इंडिया, अ ग्रेट अमेरिकन प्रेसिडेंट मिस्टर डोनाल्ड ट्रंप. India stands with Israel firmly, with full conviction. வணக்கம். நரேந்திர மோடியிடம் இந்தியாவிற்காக ஃபாரின் பாலிசி இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் ஃபாரின் பாலிசி எந்த அளவில் ஃபெயில் ஆகியிருக்கிறது என்கிற அந்த கேள்விக்கான ரிசல்ட்டை நீங்க ரோட்டில் இன்னைக்கு பார்த்து வருகிறீர்கள். எல்பிஜி சிலிண்டருக்காக மக்கள் கண்ணீர் விடுவதை 50% மேல சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ்கள் முற்றிலுமே மூடப்பட்டு விட்டது. பிளாக்கில் கூட எல்பிஜி சிலிண்டர் கிடைக்காத அந்த தட்டுப்பாடு எப்படி உருவானது? எந்த ஃபாரின் பாலிசியை நம்பி இன்னைக்கு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டரை விஸ்வகுரு என்று இவர்கள் எடுத்துக்காட்டினார்களோ, அந்த விஸ்வகுருவுக்கான உண்மை முகத்தை நான் இன்னைக்கு தோளிட்டு காட்டப் போகிறேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த பக்தர்கள், சங்கிகள், பிஜேபி நேற்றிலிருந்து ஒரு நெரட்டிவை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார். ஒரு ப்ரொபகண்டா நடக்கிறது. என்ன? ஈரான்ல இருந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எண்ணெய் கப்பல் வந்து விட்டது. இந்தியாவுடைய முதல் கப்பல் இந்தியாவிற்குள் வந்து விட்டது. ஒட்டுமொத்த கோதி மீடியா இதைத்தான் எடுத்துக்காட்டு. உண்மை என்ன? இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் கல்ஃப் ரீஜனில் 28 இந்திய எண்ணெய் கப்பல்கள் இருக்கிறது. இதில் 24 கப்பல்கள் பெர்ஷியன் கல்ஃப்லையும், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இந்த இடத்தில் 4 கப்பல்கள் கல்ஃப் ஆஃப் ஓமானில் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு கப்பல் இட் டிட் நாட் கம் ஃப்ரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். எதை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்களோ அங்கிருந்து வரவில்லை, வேறொரு வழியிலிருந்து வந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவிற்காக வரவில்லை. அதிலிருந்து வந்த பொருட்கள் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கிறது. இந்த விஷயத்திற்கான உண்மையை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர்களே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இது இந்தியாவிற்காக வந்த கப்பல் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கிறது. பிஜேபியின் ஐடி விங், பிஜேபி தலைவர்கள், ஒட்டுமொத்த கோதி மீடியா எந்த ஃபேக் நியூஸை கடந்த 2 நாட்களாக பரப்பி வந்தார்களோ அதற்கான உண்மையை நீங்களே கேட்டுவிடுங்கள். One question to the MEA, as Mr. Rajesh Sinha said, one oil tanker of India has moved. Does it indicate some sort of an arrangement we have got on safe passage? ये जो आपको मैंने बताया, जो ऑयल टैंकर जब प्रकाश है, ये हॉर्मुज के ईस्ट में था, so it doesn't have to cross the Hormuz to go. It is actually lying at the east. और ये इंडिया नहीं आ रहा है, ये अफ्रीकन किसी कंट्री में is carrying gasoline वगैरह, कुछ एयर गैस वगैरह लेके जा रहा है, going to Africa. They're going there, but Indian flag vessel. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் முன்வரு சிறிய கோரிக்கை எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள், இந்த வீடியோவை பகிருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி பற்றி மிகவும் ஆழமாக பேச வேண்டிய அவசியம் உள்ளது. திடீரென்று இந்திய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஈரானுடன் போய் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறார். ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கமனி அவர்கள் கொல்லப்பட்ட போது நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். ஈரானிய கப்பல் இந்தியாவுடைய அழைப்பில் இந்தியாவிற்கு வந்து திரும்பிய போது 100க்கும் மேற்பட்ட அந்த நாட்டு படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயுதமே இல்லாத நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்பவும் இந்தியா எந்த விதமான உதவியும் கொடுக்கவில்லை, ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும். 168 பெண் குழந்தைகள் ஈரானில் கொல்லப்பட்டார்கள்.
அப்பவும் இந்தியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. காரணம், டொனால்ட் ட்ரம்பை சந்தோஷப்படுத்த வேண்டும், நேத்தன்யாகுவை சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய பெட்ரோல் டீசலை வாங்குவதற்காக அமெரிக்க காலில் போய் விழுந்த நரேந்திர மோடி, ஐயா சாமி பெட்ரோல் வாங்கிக் கொள்ளலாமா? 30 நாட்கள் அவர்கள் அவகாசம் கொடுத்திருக்க, போனா பொழைச்சு போ, 30 நாட்களுக்கு வேணா நீ ரஷ்யாவிடம் வந்து வாங்கி. இப்போ அனைத்து எண்ணெய்களுமே நாம் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிடம் தான் வாங்கணுமா? எந்த அளவில் முட்டாள்தனமான இந்த செயல் என்று இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள போறீர்கள். மோடி 2 நாட்களுக்கு முன், போர் தொடங்க 2 நாட்களுக்கு முன்பு நேத்தன்யாகுவை போய் சந்திக்கும் போது, அப்பவும் இந்த போர் பிரச்சனை இருந்ததா இல்லையா? நேத்தன்யாகுவை 124 நாட்கள் வாரண்ட் எந்த நாட்டில் இறங்கினால் கூட அந்த நாட்டில் அந்த நபரை கைது செய்ய போறோம் என்கிற அந்த உத்தரவை போட்டார்களா இல்லையா? அது போன்ற நாட்டின் தலைவரை போய் சந்தித்தது அப்போ அவருக்கு தெரியவில்லையா இங்க போர் நடக்க போகிறது என்று? இந்தியாவுடைய டிப்ளமாசி எப்பவுமே 2 நேஷன் தியரியில் தான் இருந்தது. ஒரு நாட்டுடன் எப்பவுமே நாம் நிற்பதில்லை. அவரும் நண்பர், இவரும் நண்பர், அப்படித்தான் நாம் இருந்தோம். எந்த விதத்தில் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் என்கிற இடத்திலிருந்து 50% மேல கச்சா எண்ணெய் இதே வழியில் தான் வரணும், எல்பிஜி இதே வழியில் தான் வரணும். அப்போ ஈரான் வாஸ் அ மச் நீடட் கண்ட்ரி ஃபார் இந்தியா. அங்க ஒரு போர்ட்டை வேற நம்ம டெவலப் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த போர்ட் ரெடியான உடனே பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தேவையே இல்லை. டைரக்ட் we can supply from மிடில் ஈஸ்ட் டு யூரோப். பட் அதிலிருந்தும் நாம் பேக் ஃபுட்டில் தள்ளப்பட்டோம். திடீர்னு நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடன் போய் மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறக்கூடிய விஷயம். திடீர்னு நீங்க பார்த்தீர்கள்னா ட்ரம்ப் இஸ் ப்ளீசிங் ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். திடீர்னு நீங்க பார்த்தீர்கள்னா ரஷ்யா, இந்தியா, சைனா அப்படியே ஒரு பக்கம், ஜி ஜின்பிங் இன்னொரு பக்கம், ரஷ்யாவுடைய பிரசிடென்ட், நடுவுல நரேந்திர மோடி பிரிக்ஸை தலையில் தூக்கிட்டு நிற்பார் ஒரு நாள். ஸோ வேர் இஸ் இந்தியா ஸ்டாண்டிங்? இந்த கேள்வி இன்னைக்கு நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. டு வி ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்நேஷனல் பாலிசி வித் அஸ்? நாம் செய்ய வேண்டியது எல்லாமே ரியாக்ஷன் பேசிஸ் தான். ஒரு விஷயம் நடந்தால் டப்புன்னு அந்த பக்கம் திரும்பிடுறது. இங்க ஒரு விஷயம் நடந்தால் டப்புன்னு அந்த பக்கம் திரும்பிடுறது. நேத்தன்யாகுவை போய் சந்திக்கும் போது அப்படியே கட்டி பிடிச்சு, நேத்தன்யாகு தான் இந்தியா இஸ் மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லேண்ட், நரேந்திர மோடியோட இந்த வார்த்தை. இன்னைக்கு மக்கள் இந்த வரிசையில் நிற்கிறார்கள் இல்லையா? இது நரேந்திர மோடியுடைய தவறான பாலிசிகளுடைய ரிசல்ட் தான் இது. உலக நாடுகளில் இந்த எல்பிஜி போகவில்லை, அது வேற விஷயம். பட் were we prepared for this? நாளைக்கே இந்த யுத்தம் முடியும் போது ஈரான் நமக்கு உதவுமா என்கிற அந்த கேள்வி, இஸ்ரேல்னால, அமெரிக்கானால் இந்தியாவிற்கு இந்த அளவில் நஷ்டம் ஏற்பட போகிறது. அந்த கிராஃபையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். என்ன போடுறார்? had conversation with Iranian president Masoud Pezeshkian. இப்போ ஈரானின் பிரசிடென்ட்டுடன் இவர் போய் பேசினாராம். to discuss the serious situation in the region. The same president was there when his supreme leader was killed. The same president was there when his ship was attacked by American, which came as your guest. இன்னைக்கு நீங்க பேச போறீர்கள், எந்த முகத்தை வைத்து பேசினீர்கள் எனக்கு புரியவில்லை. Expressed deep concern over the escalation and tension of the loss of civilian life as well as the damage of civilian infrastructure. இப்போ இவருக்கு ஞாபகத்தில் வருது, ஏன்னா மக்கள் இங்க ரோட்ல நிக்கிறார்கள் இல்லையா? இப்ப பதில் கொடுக்க முடியவில்லை. அங்க ஏற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டது, அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிப்பட்டது, இதுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தப்படுகிறேன். The safety and security of Indian national along with need of unhindered transit of good and energy. இந்தியர்கள் அங்க வசிக்கிறார்கள், அவர்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி அதை பற்றி, மற்றும் அங்கிருந்து வரக்கூடிய குட்ஸ், எண்ணெய், கச்சா எண்ணெய், இந்த வழியை கொஞ்சம் திறந்து விடுங்கள். And our prime minister posted this in his tweet. இன்னொரு பக்கம் S. Jaishankar on 10th March he said detailed conversation this evening with foreign minister Arghachi of Iran. இன்னொரு parallel, Mr. Jaishankar, Dr. Jaishankar is talking to their foreign minister.
இதே நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர் அவர்களுடைய ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வெளிவருகிறது. இந்த ஒபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அவர் என்ன கூறுகிறார்? எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானியன் கவுண்டர் பார்ட்டிடம் சையத் அப்பாஸ் அராக்சியிடம் டிஸ்கஸ் செய்து இதற்கு மேல் இந்தியாவிற்கு என்ன எல்லாம் வரும் போகும் அதெல்லாம் அவர் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாமே ஒரு டிப்ளமேட்டிக். பட் த சேம் பர்சன், த சேம் நரேந்திர மோடி, சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு 2 நாட்களுக்கு முன் இஸ்ரேல் சென்று இஸ்ரேல்ல எந்த விதமான வார்த்தைகளை அவர் எடுத்து வைத்தார் அதை நீங்க கேட்க வேண்டும். கேளுங்க. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. India is motherland, Israel is fatherland. அதை தாண்டி அவர் பேசிய வார்த்தை. India stands with Israel firmly, with full conviction in this moment and beyond. இந்த தருணத்தில் தொடங்கி இதற்கு மேல் நாங்க இஸ்ரேலுடன் தான் நிற்போம் என்கிற விஷயத்தை நரேந்திர மோடி கூறிவிட்டு வந்தார். காசாவில் சின்ன சின்ன குழந்தைகள், முதியோர்கள், பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதே ஈரானில் இப்போ அலி கமனேயுடன் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு கொலைகார நாட்டுடன் நரேந்திர மோடி போய் பேசிய வார்த்தை, we are standing firmly with you, with Israel. அப்போ இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் பாலிசி என்ன? எப்பவுமே இந்தியா நீங்க பார்க்கிறீங்கல்ல, 2 நாடுகளுடன் தான் ஒப்பிட்டு போகும். இஸ்ரேலும் எங்களுக்கு தேவை, ஈரானும் எங்களுக்கு தேவை என்கிற அந்த பாலிசியை தான் இவர் வந்துட்டு வைப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல நீங்க பாருங்க, இந்த தாக்குதலில் இந்தியாவுடைய நஷ்டம் தான் அதிகமாக இருக்கிறது ஒழிய இஸ்ரேலிற்கோ அமெரிக்காவிற்கோ எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அங்க போகும்போது நரேந்திர மோடியை ஒரு சில மாலைகளை போட்டு கைத்தட்டி அவரை உசுப்பேத்தி விட்டார்கள். இவரும் அங்க போய் ஆஹா ஓஹோன்னு கைத்தட்டி சிரித்து திரும்பியும் வந்து விட்டார். இவர் திரும்பி வந்த 2வது நாள் இந்த போர் தொடங்கிவிட்டது. இது மட்டுமல்ல, இதே போன்ற இன்னொரு செய்தி உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப், மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், ஒரு சொவரின் நாடு அமெரிக்கா, இந்தியாவரும் ஒரு சொவரின் நாடு. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் எலெக்ஷனில் போய் அவர் பேசிய வார்த்தைகள் என்ன? I present to you my friend, a friend of India, a great American president, Mr. Donald Trump. अब की बार ट्रम्प सरकार. अब की बार ट्रम्प सरकार. I present to you my friend, a friend of India, a great American president, Mr. Donald Trump. இதெல்லாம் பேசிட்டு என்ன நடந்தது? இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் உங்களை எங்க வைத்திருக்கிறார்? கால் தூசியை கூட கொஞ்சம் பெட்டராக பார்ப்பார்கள், அங்க கூட உங்களை வைக்கவில்லை. இந்தியா மீது சாங்ஷன்ஸ் மீது சாங்ஷன், இந்தியா மீது டாரிஃப் மீது டாரிஃப். எங்கள்ட்ட தான் நீங்க எண்ணெயை வாங்கணும், எங்கள்ட்ட இருந்தா நீங்க ட்ரேட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, நரேந்திர மோடியோட நிலைப்பாடு என்ன? ட்ரம்ப் வேணும், நேதன்யாகு வேணும், ஐரோப் வேணும், எங்க திரும்பி பார்த்தாலும் இங்க ரஷ்யா வேணும், சைனா வேணும். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் இன்டர்நேஷனலி? வேர் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் டுடே என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா போட்ட அந்த வலையில் இந்தியாவை எப்படி இவர் சிக்க வைத்திருக்கிறார் அது நீங்க பாருங்க. டிபிக்கலி இந்த போருக்கு முன்னாடி இந்தியாவிடம் வரக்கூடிய இந்த கச்சையினுடைய இந்த வழி, இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக இந்த பொருட்கள் வரும்போது மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியா, யுஏஇ, ஈராக் வழியாக வரும்போது 7 இருந்து 14 நாட்கள் பிடிக்கும். இப்போ இந்த இம்பாக்ட் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சுத்தி நம்ம வர வேண்டிய அவசியம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அப்போ 15 இருந்து 20 நாட்கள் பிடிக்கிறது. அப்போ காஸ்ட் எவ்வளோ? வெறும் $1 இருந்து $2 ஷார்ட் ஹால் அட்வான்டேஜ் நமக்கு கிடைத்தது. இப்போ இந்த போர் தொடங்கியதற்கு பின்பு $2 இருந்து $3 பர் ஹால்ட், அதாவது 50% இந்தியாவுடைய இம்போர்ட் காஸ்ட் அதிகரித்து விட்டது. ஈரான் வழியாக வரும்போது இதற்கு முன்னாடி போருக்கு முன்னாடி 10 இருந்து 15 காஸ்ட் எவ்வளோ? வெறும் $1 இருந்து $2 மட்டும்தான். இப்போ இந்த பிரச்சனை உருவாகியதற்கு முன்பு 15 இருந்து 20 நாட்கள் பிடிக்கும். அந்த காஸ்ட் 50% அதிகரித்து விட்டது. இப்ப அமெரிக்காவிடமிருந்து வாங்க கூறுகிறார்கள்.
அமெரிக்காவில இருந்து நீங்க வாங்கினீர்கள்னா இந்த காஸ்ட் $2 to $4 வரை பர் ஹால்ட் நடக்கிறது. லாங்கர் டிஸ்டன்ஸ். லாங்கர் டிஸ்டன்ஸ் எப்படி? 30 நாட்கள் பிடிக்கும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு அந்த கப்பல் வந்து சேரும். எங்க 7 நாள், 7ல இருந்து 14 நாட்கள், எங்க 30 நாட்கள். எங்க ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், எங்க லாங்கர் டிஸ்டன்ஸ். இப்ப சிந்தித்து பாருங்கள், நாளைக்கு இந்த போர் நின்று அமெரிக்காவிடம் வந்து ஆஸ் பர் நரேந்திர மோடிஸ் ட்ரேட் பாலிசி, ட்ரேட் டீல், அமெரிக்காவிடம் இருந்தே நீங்க இந்த கச்சா எண்ணெயை வாங்க போனீர்கள்னா 30 நாட்கள் ஒரு கப்பல் வந்து சேரும். அப்போ உங்களுக்கு கச்சா எண்ணெய் அதிக விலைக்கு தான் கிடைக்கும். கச்சா எண்ணெய் அதிக விலைக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த கச்சா எண்ணெய் எப்படி கொடுப்பாரு? எல்பிஜி கிரைசிஸத்துடன் முடிந்து போகுமா? கிடையாது. ரஷ்யாவிடமிருந்து இப்ப நாம் கச்சா எண்ணெயை வாங்குவது முழு காஸ்டில் வாங்கி கொண்டிருக்கிறோம். 30 நாட்களுக்கு தான் அந்த சாங்ஷன் கிடைத்திருக்கிறது அமெரிக்கா வழியாக. அப்போ ரஷ்யாவிடம் கிடைத்த அந்த டிஸ்கவுண்டட் பிரைஸ், எந்த லாபம் நாட்டிற்கு கிடைத்ததோ அந்த லாபம் வேண்டாம் என்று தூக்கி போட்டார்கள். இன்சூரன்ஸ் காஸ்ட் 25% to 50% அதிகரித்திருக்கிறது. அது ஒரு தனி செலவு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தனி. இங்க 30-40% கச்சா எண்ணெயிலிருந்து டிஸ்கவுண்ட் கிடைத்துக் கொண்டிருந்தது. அமெரிக்கா எந்த விதமான டிஸ்கவுண்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் என்று புரியுது. இதுதான் நரேந்திர மோடியுடைய ஃபாரின் பாலிசி. இப்ப புதிதாக அமெரிக்கா அனௌன்ஸ் செய்திருக்கிறது, $300 பில்லியன் உலகத்தின் மிகப்பெரிய ரெஃபைனரியை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதில் ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானி கை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் சாதாரணமாக நீங்க பார்த்தீர்கள்னா $20 பில்லியன் தான் மிகப்பெரிய ரெஃபைனரியை உருவாக்கப்படும். இங்க 300 பில்லியன், அதுவே ஒரு கட்டுக்கதை. அப்போ இந்த லாபம் யாருக்கு போய் சேரும்? இதற்கு மேல் யாரிடமிருந்து நீங்க எண்ணெய்களை ஏன்னா $300 பில்லியன் நாங்க இன்வெஸ்ட் செய்திருக்கிறோம் உங்களுடைய கார்பரேட் ரிலையன்ஸோட. அப்ப இதற்கு மேல் நீங்க எங்க இருந்துமே கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது. ஈரானிடம் வாங்கக்கூடாது, சவுதி அரேபியாவிட வாங்கக்கூடாது, யூஏட்ட இருந்து வாங்கக்கூடாது, ரஷ்யாவிட்ட இருந்து வாங்கக்கூடாது, எங்கேயுமே நீங்க வாங்க. ஒரே நாடு அமெரிக்கா. திஸ் இஸ் வாட் நரேந்திர மோடி ஹட் டன் டு இந்தியா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எந்த விதமான ஃபாரின் பாலிசியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எந்த விதமான இன்னைக்கு பிரச்சனைன்னு ஈரானிடம் போய் நிற்கிறீர்கள், நாளைக்கு அமெரிக்காவுடன் மறுபடியும் போய் நிற்பீர்கள். இந்தியா ஹேஸ் டு கிளியர் தேர் ஸ்டாண்ட். India has to make their foreign policy right. Until unless we will see similar issues every single day. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.